ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, ஓஎன்ஜிசி 2024-25க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு இது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்க ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள தான் வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் இருக்குது, டெக்னிக்கலாக மூமெண்டம் வந்து இப்போ நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக 316 அப்படிங்கிற லெவலுக்கு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் 329க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைனோட பி ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டிட்டு இருக்கு. நம்ம ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் வித் இந்த தியரிட்டிக்கல் லெவலில் தான் இருக்கு. பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் growth இருக்கிறதா தான் நம்மளுடைய புரிதலாக இருக்கு. இதோட இண்டிகேஷன்ல இருந்து கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 31 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 19 பேர் பை சொல்லியிருக்காங்க, 6 பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க, 6 பேர் செல் சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர், அதாவது 2024 ஜூனையும் 2023 ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது 29.7% நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 1.9% ரெவென்யூ கூடி இருக்கு. Q to Qன்னு பார்த்தோம்னா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு 200 கோடி ரூபாய் 300 கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. அதனால EPS லெவல் 7.9ங்கிற லெவலில் இருக்கு. MF வந்து 0.04 வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. FAS வந்து 0.31% வந்து FAS வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுவோம். இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் இதில் நம்ம வந்து புரிதலுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டரோட டிடிஎம்மையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு பிக்சர் கிடைக்கும். சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர், இப்போ இருக்கக்கூடிய இந்த 7.9ங்கிற ரிசல்ட்டுக்கு இதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 239 244 வரைக்கும் கீழே நமக்கு வந்து குறிக்காட்டுது. ஆனால் இது மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க இதோடைய ஸ்கோர் வந்து 436 441 இல்லாட்டி 476 483 வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இவன் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான 8.75ங்கிற டிடிஎம் நம்ம போடும்போது எக்ஸாக்டாக இப்போ நமக்கு வந்து ஃபிட் ஆகும். 352 வந்து கீழே 299 சப்போர்ட் எடுக்கலாம், இல்லாட்டி 352 வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 352 உடைச்சான்னா 393க்கான வாய்ப்புகள் இருக்கு. 393 உடைச்சு போகும்போது 595க்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் 595 போறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 436 441 476 483க்கு இதெல்லாம் வந்து ஒரு பேத்தா நமக்கு வந்து வருது. ஸோ இப்போ இந்த தகவல்களை எடுத்து நம்ம சார்ட்ல போட்டுவோம். சார்ட்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா ரேஞ்ச் எப்படி நம்ம ஃபிட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க 299 அதிலிருந்து 393க்கான ரேஞ்ச் நம்ம வந்து ஃபிட் பண்றோம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்கோராக வந்து கிட்டத்தட்ட 595 இல்லாட்டி 636 இருக்குது. அதெல்லாம் உடச்சி மேலே போகும்போது, ஆனால் ஒவ்வொரு குவார்ட்டருக்காக போகும்போது இந்த குவார்ட்டருக்கு நம்ம 300லேருந்து 393க்கான ரேஞ்ச் நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். அப்படி ஃபிட் பண்ணும்போது இவன் வந்து கீழே 325ங்கிற மிட் பாயிண்ட்டை உடச்சி கீழே இறங்கினான்னா 299க்கோ, இல்லை அதை உடச்சி இறங்கினான்னா 255க்கோ, இல்லாட்டி இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 45னா ஒரு 20 கழிச்சோம்னா 270 வரைக்கும் இருக்குது. இந்த மிட் பாயிண்ட்லயோ இவன் சப்போர்ட் எடுக்கலாம். இல்ல மேல வந்து இந்த 355ங்கிற ரெசிஸ்டன்ஸை உடைச்சான் அப்படின்னு சொன்னா 393க்கு ஸ்கோப் இருக்கு. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ங்கிறது 371. இது எல்லாமே அடுத்தடுத்த குவார்ட்டருக்கான EPS எவ்வளவு எடுக்கிறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. 393ங்கிற ரேஞ்சை உடைச்சு மேல போறா அப்படின்னு சொன்னா 436 441க்குலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். 476 483யும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். 595 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை மார்க் பண்ணி வச்சுக்குவோம். அதிரி அவன் எடுத்து மேல அடிச்சு இந்த மாதிரிலாம் அடிச்சு கொண்டு போனான்னாக்க கிட்டத்தட்ட அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஏறுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 393 இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதை உடச்சு போகும்போது 436 டு 441 476 டு 483 அப்படிங்கிற லெவலில் போட்டு 595 டு 636 வரைக்கும் நம்ம வந்து போட்டு வச்சுட்டு எவ்வளவு தூரம் மேலே போகுதுன்னு பார்ப்போம். கீழே அடிச்சு இறங்கினா அப்படின்னு சொன்னா 300 உடைச்சானா 255க்கான ஸ்கோப் இருக்கு. 255 உடைச்சிட்டானா 230க்கான ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, நட்பு தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.